இங்க இருக்கக்கூடிய தற்குறி திமுக ஊபிஸ்கள் தான் 60கள்ல 70கள்ல 80கள்ல பண்ண அரசியல்ல லூசுத்தனமா இப்பவும் இந்த டிஜிட்டல் யுகத்திலயும் பண்ணிட்டு வராங்கன்னு பார்த்தா, இங்க இருக்கக்கூடிய கேடுகட்ட கூத்தாடிகளும் அத மாதிரிதான் பண்ணிட்டு வரானுங்க. நம்மளுடைய இந்த பிளாப் ஸ்டார் சூர்யா இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய ரீசன்ட் படமான இந்த ரெட்ரோ படம் பயங்கரமான படுதோல்வி படமா அமைஞ்சிருக்கு. அதாவது அந்த டீம் எதிர்பார்த்த வசூலானது அந்த படத்துல இருந்து அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. இருந்தாலும் அந்த படத்துடைய லாபத்துல ஒரு 10 கோடியை நாங்க சேரிட்டிக்கு கொடுக்குறோம்னு சொல்லி சூர்யா சொல்லிக்கிறாரு. இந்த நியூஸ் கடை பாருங்க. அகரம் பவுண்டேஷனுக்கு ரூபாய் 10 கோடி கொடுத்த சூர்யா. ரெட்ரோ திரைப்படத்திற்கு நீங்கள் அளித்த பேராதரவின் மூலமாக கிடைத்த அன்பு தொகையில் 10 கோடி ரூபாயை அகரம் பவுண்டேஷனுக்கு பகிர்ந்தளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொருவரும் நம்மால் இயன்ற கல்வி உதவியை சுற்றி இருப்பவர்களுக்கு வழங்குவோம். கல்வியே ஆயுதம், கல்வியே கேடயம். நடிகர் சித்திரகல்லும் சூர்யா. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படத்தோட ப்ரொடியூசர் யாரு? சூர்யா தான். அந்த அகரம் பவுண்டேஷன் இருக்கு இல்லையா, அது யாருது? அதுவும் சூர்யாதுதான். ஏண்டா இப்படியுமாடா ஒரு ஈனப்பழப்ப பழப்பீங்க? இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். இத மாதிரி திரைப்படங்கள்ல உங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த ப்ராஃபிட்டுக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். ஆனா இத மாதிரியான சேரிட்டிகளுக்கு நீங்க டொனேஷன் கொடுத்தீங்கன்னா, ஃபண்டா ஒரு பல்க் அமௌண்ட் நீங்க டொனேஷனா கொடுத்தீங்கன்னா, அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அகரம் பவுண்டேஷன் இருக்கு இல்லையா, இது சூர்யாவோடது தான். இது சூர்யாவுடைய கஜானா தான். இப்போ இந்த படத்துடைய வருமானத்துல ஒரு 10 கோடி ரூபாயை சூர்யா என்ன பண்ணிருக்கான்? அவருடைய சேரிட்டிக்கு அவனே டொனேட் பண்ணிருக்கான். அதாவது இவனுடைய கல்லாப்பேட்டியா இருக்கக்கூடிய இந்த அகரம் பவுண்டேஷனுக்கு அவன் காசை அவனே தூக்கிட்டு போய் போட்டிருக்கான். இப்போ உங்களுக்கு சிம்பிளா ஒரு கணக்கு சொல்றேன், தயவு செய்து கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு கேளுங்க. இவன் இப்போ 10 கோடி ரூபாய் அகரம் பவுண்டேஷனுக்கு டொனேஷனா கொடுத்திருக்கா இல்லையா, இந்த 10 கோடியில 50 லட்ச ரூபாய் மட்டும், வெறும் 50 லட்ச ரூபாய் மட்டும் ஏதாச்சும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புக்காக உதவி பண்றான்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 9 கோடியே 50 லட்ச ரூபாய் இருக்கு இல்லையா, அது டாக்ஸ் ஃப்ரீ மணி, அதாவது ஒயிட் மணி. இப்படிதான் இவன மாதிரி இருக்கக்கூடிய பல அயோக்கியர்கள் கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. சூர்யா இத மாதிரி பல வருஷமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா இந்த இடத்துலதான் சூர்யாவுக்கு கர்மா பயங்கரமா வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இவனுடைய புத்தி, அந்த கேடுகெட்ட கெட்ட புத்திக்காக இவனுடைய திரைப்படங்கள் கடந்த சில வருடங்களா எந்த ஒரு படமும் பெருசா போகவே இல்லை. அவன் நடிக்கிற படத்துல இருந்து பெருசா அவனுக்கு வருமானமே இல்ல. கருப்பு பணத்தை இவனால வெள்ளையாவும் மாத்த முடியறது இல்ல. ஆனா இப்ப ரீசெண்டா ரெட்ரோ படத்துல இருந்து வந்த வருமானத்துல ஒரு 10 கோடி ரூபாவை எவ்வளவு ஈஸியா கருப்புல இருந்து வெள்ளையா மாத்தனா பாத்தீங்களா? இவன்லாம் ஒரு ஆளு, இவனுக்கு கை தட்டுறதுக்கு அவ்வளவு பேரு. இவனை விமர்சனம் பண்ணி நாம ஏதாச்சும் ட்வீட் போட்டோம்னா லைனா வந்துருவானுங்க. அவர் எத்தனை பேரை படிக்க வைக்கிறாரு தெரியுமா, அவர் எத்தனை பேருக்கு உதவி பண்றாரு தெரியுமா, அவர் என்ன நல்லா சேவை செய்யறாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஜாலரா அடிக்கிறதுக்கு இங்க ஏகப்பட்ட குஞ்சுகள் வேற வருவானுங்க. இதுக்கு நடுவுல இந்த சூர்யா திரைப்படங்களை பேசின வசனங்கள் வேற பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும். இவன் படத்தோடைய ப்ரமோஷன்ல பேசின வீடியோக்கள் கூட பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும். நல்ல படங்களா பார்த்து நீங்க வெற்றியடை செய்யுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருப்பான். ஏண்டா நீ மட்டும் இந்த சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர், அப்புறம் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இது எல்லாத்தையுமே நீ ஃபுல்லா படிச்சு என்னென்ன நார்ம்ஸ் இருக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தான் நீ கருத்து சொன்னியா? இவன் என்ன கருத்துனாலும் சொல்லலாமா? எந்த ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்காம முழுசா உள்வாங்கிக்காம என்ன கருத்துனாலும் சொல்லலாமா? ஆனா நாம இவனுடைய திரைப்படங்களை பார்த்து அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நாம பக்குவமா நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கணுமா? நாம அந்த கருத்துக்களை சொல்லும் போது பார்த்து கவனமா சொல்லணுமா? இவன் படத்தை மட்டும் கிடையாது, மற்ற திரைப்படங்கள் குறித்து இவன் என்ன சொல்றான்? நீங்க நல்லா இல்லாத படங்கள்லாம் பார்க்காதீங்க, நல்ல கண்டென்ட் இல்லாத படங்கள்லாம் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி இவன் கருத்து சொல்லுவானா? இவன் கருத்து சொல்லலாம், ஆனா நாங்க கருத்து சொல்லக்கூடாதா? டேய் தற்குறி சூர்யா ஃபேன்ஸ்களா, இந்த சூர்யா உங்களை மட்டும் கிடையாதுடா, ஃபேன்ஸா இருக்கக்கூடிய உங்களை மட்டும் கிடையாதுடா, இந்த ஏழை எளிய மக்களை நான் படிக்க வைக்க சொல்லி அந்த பசங்களையும் ஏமாத்திட்டு இருக்கான். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகளுக்கும் வணக்கம். நேத்திக்கு வீடியோல நம்முடைய ரகுமான் அவர்கள் பன்றிசானுக்கு அவருடைய பாசத்தை காமிச்சிருந்தார் இல்லையா, அந்த ஒரு பதிவை போட்டு அவரை கீழ்ச்சி தொங்க விட்டுருந்தோம். தொடர்ந்து சோசியல் மீடியால இருக்கக்கூடிய எல்லாருமே, இந்த நெட்டிசன்கள் எல்லாருமே இந்த பன்றிசானுக்கு இவர் எழுதின இந்த காதல் பதிவுக்கு எதிராக பயங்கரமா கழுவி ஊத்துனதுனால பன்றிசானுடைய அந்த ஒரு காதல் பதிவை, அந்த ஒரு பதிவு போட்டிருந்தார் இல்லையா, அந்த ஒரு பதிவை இவரு டெலிட் பண்ணிட்டு தலைமறைவாயிட்டாரு. இவருடைய இந்த ட்வீட்ல வந்த பல கமெண்ட்ஸ்களை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தனியா வச்சிருந்தேன். ஏன்னா இந்த காரி துப்புன கழுவி விட்டுறிய கமெண்ட்கள் சீரிஸ் பண்ணணும் இல்லையா, அதனால நான் தனியா எடுத்து வச்சிருந்தேன். எனக்கு அப்பவே டவுட்டா இருந்துச்சு, இந்த மனுஷனுக்கு எதிராக நிறைய பேர் பேசிட்டு வராங்க, நிறைய பேர் காரி துப்பிட்டு வராங்க. சோ கண்டிப்பா ரஹ்மான் இந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிடுவாரு நான் நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நம்முடைய ஏ ரஹ்மான் அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டாரு. ரஹ்மானின் அந்த பன்றிசான் காதல் பதிவுக்கு கீழே வந்த காரி துப்புன கமெண்ட்களை தான் இப்ப நாம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரஹ்மான் போட்ட அந்த ஒரு பதிவை காட்டுறேன் பாருங்க. சமாதான புறா ஒரு ஆர்டின்னு நம்முடைய தேசிய கொடி, இந்த ஒரு பதிவை போட்டிருந்தாரு.
அதாவது பன்றிஸ்தான் மீது நீங்க தாக்குதல்லாம் நடத்தக்கூடாது, போர்லாம் நீங்க நடத்தக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய பன்றிகளை நீங்க கொன்னு குவிக்க கூடாது, நீங்க பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய பன்றிகளுக்கு சமாதான புறாவை தான் விடணும், நீங்க அன்பதான் விதைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்முடைய ரகுமான் அவர்கள் இந்த ஒரு பதிவை போட்டிருந்தாரு. இதுக்கு கீழே வந்த காரி துப்பி கழிவுடைய கமெண்ட்களை இப்போ ஒன் பை ஒன்னா பார்த்து படிச்சு ரசிச்சு நாமளும் நம்முடைய பங்குக்கு ரகுமான கழுவி ஊத்தலாம். मजा आया। ஃபர்ஸ்ட் தண்டர் பேர்ட் அப்படின்ற ஐடியில இருந்து, கட்டுன பொண்டாட்டி கூட அமைதி வழியில் போக வக்கில்லாதவன் இந்தியா அமைதியா போகணும்னு சொல்லக்கூடாது கிளவுன் அப்படின்ற மாதிரி நம்முடைய ரகுமான பொட்டு காரி துப்பி வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஒன் பிளஸ் அப்படின்ற ஐடியில இருந்து, திலீப் குமாரா இருந்து மதம் மாறின நாய்க்கு தன்னோட மதத்து மேலையும் பன்றிஸ்தான் மேலையும் இம்புட்டு பாசமா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டிருக்காரு. அப்புறம் பால் டி அப்படின்ற ஐடியில இருந்து, என்ன இவ்வளவு ரிப்ளேஸ ஹைட் பண்ணி வச்சிருக்கான் பெருச்சாலி அப்படின்ற மாதிரி இவர் கேட்டிருக்காரு. உண்மையாலேயே நம்மள ரகுமான் அவர்கள் ஏகப்பட்ட கமெண்ட்ஸை டெலீட் பண்ணியிருக்காரு, ஹைட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அவரால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா தொடர்ந்து நிறைய பேர் காரி துப்பிட்டே இருந்தாங்க. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல ரகுமான் என்ன பண்ணிட்டாரு, கமெண்ட் செக்ஷனையே ஆஃப் பண்ணிட்டாரு. ஆஃப் பண்ணி உட்கார்ந்துக்கிட்டாரு. ஆனாலும் நம்ம பசங்க யாரும் சும்மா விடலையே, அந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி, அதாவது குவாட் பண்ணி காரி துப்பிட்டு தான் இருந்தாங்க. கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லணும்னு நினைச்சாங்களோ அதை அந்த ட்வீட்டை குவாட் பண்றது மூலியமா சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பிரசன்னா அப்படின்ற ஐடியில இருந்து, கமலஹாசன் போல் பேசாமல் வெளிப்படையாக ஆபரேஷன் சிந்தூர்னு நாட்டை பாராட்டலாமே, எது உன்னை தடுக்கிறது? வேற என்ன? மதம் தான். மதத்தை தவிர வேற என்ன இவரை தடுக்க போகுது? இதே மாதிரிதான் இதே ரகுமான் சிஏஎன்ஆர் என்பிஆர் அந்த நேரத்துல அதுக்கு எதிராக எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அது குறித்தான கேள்விகள் கேட்கும் பொழுது பதில் சொல்றதுக்கு துப்பு கிடையாது. ஆனா இப்ப பாருங்களேன், இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது பன்றிஸ்தானுக்கு எதிராக, அங்க இருக்கக்கூடிய பன்றிகளுக்கு எதிராக ஏதாச்சும் விஷயங்கள் நடக்கும்போது எவ்வளவு சைலண்டா இது மாதிரி விஷமத்தனமான காரியத்தை நம்முடைய ரகுமான் செஞ்சுட்டு வராரு. இவரு எப்பேற்பட்ட மத வெறியரா இருக்கிறாரு பாருங்களேன். இவருடைய மத வெறி எவ்வளவு உச்சத்துல இருந்ததுன்னா, நம்ம நாடு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவா பேசாம, அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது, தாக்குதல் நடத்தக்கூடாது, போர் நடத்தக்கூடாதுன்னு இவர் சொல்வாரு. இந்த மனுஷன் இது மாதிரி சொல்றதுக்கான காரணம் முழுக்க 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 மதம் மட்டும்தான். இப்போ முத்துக்குமார் அப்படின்ற ஐடியில இருந்து வந்த கமெண்ட பாருங்க. இருங்க பாய், இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளேயா வெள்ளக்கொடி, அதுக்குள்ளேயா வெள்ளக்கொடி காட்டிடுவீங்க அப்படின்ற மாதிரி இவரு கேட்டிருக்காரு. அடுத்து மணிகண்டன் அப்படின்ற ஐடியில இருந்து, புறாலாம் உங்க நாட்டுல போய் விடுங்க பாய், உங்க நாட்டுல போயிட்டு சமாதான புறாவை விடுங்க பாய், இங்க உட்கார்ந்துகிட்டு இது மாதிரிலாம் பேசாதீங்க பாய் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து ஹக்கு அப்படின்ற ஐடியில இருந்து, பாரு பாய்க்கு கோவம் வந்துடுச்சு, சத்த அனத்தாம மூடிட்டு இருங்க பாய், சத்த அனத்தாம மூடிட்டு இருங்க பாய்னு இவர் சொல்றாரு. இவரு மூடிட்டு மட்டும் இல்ல, அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு தலைமறைவாகவும் ஓடி போயிட்டாரு. நெக்ஸ்ட் கோபி கிருஷ்ணா அப்படின்ற ஐடியில இருந்து, இப்ப மட்டும் பீஸ் வேணுமாடா டேய் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இப்ப மட்டும் உங்களுக்கு எல்லாம் பீஸ் வேணுமா? உங்களுக்கு பீஸ் எல்லாம் கிடையாது, பீஸ் தான். பீஸ் கிடையாது, பீஸ் தான் உங்களுக்குலாம். இந்த பன்றிஸ்தான் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நாட்டுக்குள்ள புகுந்து அப்பாவி மக்களை கொண்டு குவிக்கும் போது இவன மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் எந்த ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்ய மாட்டானுங்க, அந்த சம்பவத்திற்கு எதிராகவும் பேசவும் மாட்டானுங்க, இறந்து போன இந்தியர்களுக்காக ஒரு நிமிஷம் கூட அஞ்சலி செலுத்த மாட்டானுங்க. ஆனா பன்றிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது எப்படி ஓடி வரானுங்க பாத்தீங்களா? உலகத்துல ஏதாச்சும் ஒரு மூலையில ஏதாச்சும் ஒரு இஸ்லாமியனுக்கு ஆபத்து நடந்தாலும் இங்க உட்கார்ந்துட்டு போராட்டம் பண்ணுவானுங்க. அமெரிக்கால ஏதாச்சும் இஸ்லாமியன் தாக்கப்பட்டானா சென்னையில இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசி முன்னாடி எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க. உண்மையாலேயே நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, எவ்வளவு பேரு அமெரிக்கன் எம்பசி முன்னாடி போராட்டம் பண்ணிருக்காங்க, கடந்த காலங்கள்ல போராட்டம் பண்ணிருக்காங்க அப்படின்றத போய் பாருங்க. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்க தான் போராட்டம் பண்ணிருக்காங்க. இஸ்லாமிய பயங்கரவாதிகளால இங்க ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, அதற்கு எதிராக பேசுறதுக்கு துப்பு கிடையாது. ஆனா வந்துட்டாங்க, இத மாதிரிலாம் இந்தியா தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவனுங்க மாதிரியான ஆட்கள் ஓடி வந்துட்டானுங்க. இப்போ இந்த கமெண்ட பாருங்க. ஸ்ரீனிவாசன் பி அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து, 26 ஹிந்துக்களை கொன்ன போது வராத இந்த உணர்வு பன்றிஸ்தானை அடிச்சு உடனே வருதுன்னா, இவன் உள்ளுக்குள் ஒரு முஸ்லிம் மத வெறியன் என்று சொன்னால் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கரெக்ட் தான். ரஹ்மான் அவர்கள் இஸ்லாமிய மதவெறி பிடிச்ச ஒரு நபர் தான், அவர் இஸ்லாமிய மத வெறியர் தான். இத நாம மட்டும் கிடையாது, இவர் கூட வேலை பார்த்தவங்களும் சொல்லியிருக்காங்க, இவர் கூட வேலை பார்த்த பாடல் ஆசிரியர்களும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா கவிஞர் வாலி இருக்காரு இல்லையா, அவரு ரஹ்மான் பத்தி சொன்னதை கொஞ்சம் போய் பாருங்க. இந்த எல்லாம் புகழும் ஒருவன் ஒருவனுக்கேன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அழகே தமிழ் மகன், அந்த பாட்டு உருவான விதம் குறித்து வாலி சொல்லியிருப்பாரு. அது ஒண்ணு போதும் நம்மளுடைய ரஹ்மான் எப்பேற்பட்ட மத வெறியர், இஸ்லாமிய மத வெறியர் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ இந்த கமெண்ட பாருங்க. பாண்டிதுரை அப்படின்ற ஐடியில இருந்து, வெள்ளை கொடியை உங்க பிபியிடம் காட்டி சமாதானமாக போய் பிரியாமலே இருந்திருக்கலாமே ரஹ்மான், அதாவது உங்க பொண்டாட்டிக்கிட்ட நீங்க சமாதானமா போயிருக்கலாமே, டைவர்ஸ் வாங்காம அவங்க கூட சகிப்புத்தன்மையா இருந்து சமாதானமா போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இவரு சொல்றாரு. அடுத்து கோகுல கிருஷ்ணன் அப்படின்ற ஐடியில இருந்து, தீவிரவாத தாக்குதல் நடந்த அப்ப என்னடா புடுங்கிட்டு இருந்த,
சொல்ற, என்னடா புடுங்கிட்டு இருந்த, அவனுங்க தாக்குதல் நடத்தும் போது நீ என்னடா புடுங்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு இல்லையா? ரகுமான் அவர்களே, இதுக்கு நீங்க பதில் சொல்வீங்களா? இப்ப இத பாருங்க. குங்குமதி கவுண்டர் அப்படின்ற ஐடியில இருந்து, இங்க மட்டும் தமிழ் தாயை தலைவிரி கோலமாக ஆக்ரோஷமாக காட்டுறீர், அங்கே சமாதான புறாவா? காது ஆடுதுனே. ரோஜா படத்துல மியூசிக் போட்டது காசுக்காக மட்டுமா? ஆமா, காசுக்காக மட்டும்தான். காசு மட்டும்தான் முக்கியம். காசுக்காக தான் இது மாதிரிலாம் நாங்க மியூசிக் போடுறோம். காசு முக்கியம் இல்லன்னா நான் ஏன் மியூசிக் போட போறேன்? ஏன்னா இஸ்லாத்துல மியூசிக் அப்படின்றது ஹராம் இல்லையா? எங்களுக்கெல்லாம் காசு தான் முக்கியம் அப்படிங்கறதுனால தான் இஸ்லாத்துல ஹராம்னு சொல்லப்பட்ட விஷயத்த கூட நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரகுமான் சொல்லுவார் போல. நெக்ஸ்ட் அண்ணாமலை ஃபேன் அப்படின்ற ஐடியில இருந்து, டேய் பன்றி, என்ன கூந்தல் அந்த புறா, பன்றிஸ்தானை இந்தியா முற்றிலும் அழித்த பின்பு சமாதான புறா விடலாம். உன்னால் உன் பிள்ளையை பெற்றுக் கொடுத்த உன் பொண்டாட்டி கூடவே வாழ முடியல. டேஷ் மகனே, நீ எங்களுக்கு வகுப்பு எடுக்கிறாயா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆக்ரோஷமாவே கேட்டிருக்காரு. அடுத்து இத பாருங்க. முரளி அப்படின்ற ஐடியில இருந்து, நாங்க என்ன மயிருக்குடா பாகிஸ்தானி கூட சமாதானமா போகணும், முட்டா பயலே. அவ வந்து நம்ம மக்களை கொல்லுவான், இவ இங்க புறா விட்டுட்டு கிடக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்புறம் நாட்டாமை அப்படின்ற ஐடியில இருந்து, என்னடா எரிச்சல் அதிகமா இருக்காடா பரதேசி, எரிச்சல் உனக்கு அதிகமா இருக்காடா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டிருக்காரு. கடைசியாக இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. மகுடபதி காளியப்பன் அப்படின்ற ஐடியில இருந்து, இவனுங்க எம்புட்டு உயரத்துல இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா பதற்றம் ஆயிடுறானுங்க. நாம தான் தொப்புள் கொடின்னு ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். வேற ஏதாச்சும் வாங்கி குடிச்சா புத்தி கித்தி வந்துருமோ? கரெக்ட் தான். வேற ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு புத்தி கித்தி வந்துரும்னா, அவனுங்க ரோஸ் மில்க் குடுக்குறாங்க சொல்லிட்டு அவங்களுடைய மத சார்பின்மையை பாருங்க, அவங்களுடைய சகோதரத்துவத்தை பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வேற ஒத்துதுவானுங்க. ஆனா இத மாதிரி ரகுமான் மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் பாருங்க, பன்றிஸ்தானுக்கு ஒண்ணுன்னா ஆடி போயிடறானுங்க, அலறி போயிடறானுங்க, ஓடி வந்துட்டு இது மாதிரி சமாதான புறாலா விட சொல்லுவானுங்க. எனக்கு உண்மையாலே இது மாதிரியான ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரகுமான் எப்பேற்பட்ட ஆளு, எவ்வளவு பெரிய ஆளு. ஆனா அவனெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காம நாட்டுக்கு எதிராக பேசினா சொல்லிட்டு தூக்கி போட்டு மிதிச்சிங்க பாருங்க, வாயிலேயே மிதி மிதி மிதிச்சிங்க பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி இருங்க. நாட்டுக்கு எதிராக எவன் எப்பேற்பட்ட புலித்தியா இருந்தாலும் அவன் நாட்டுக்கு எதிராக பேசினானா அவனை சும்மா விடாதீங்க. அவங்கிட்ட நம்ம நாட்டை விட்டு கொடுத்து பேசாதீங்க. எவனா இருந்தாலும் தூக்கி போட்டு வாயிலேயே மிதிங்க. சொல்லதாங்க இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சொல்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.